ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி கடைசி 47ஆம் நம்பர் கேள்வியில் உங்களுக்கு டைம்லைன் கேட்பாங்க. 46, 47 மேப் அண்ட் டைம்லைன் கேட்பாங்க. அந்த டைம்லைனில் நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 நிகழ்வுகள் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரெஞ்சு புரட்சி நிகழ்வுகளை காலக்கோட்டில் குறிக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அமெரிக்க விடுதலை போர் நிகழ்ச்சிகளை காலக்கோட்டில் குறிக்க ஏதேனும் 5 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இல்லைன்னா முதல் உலகப் போரினுடைய நிகழ்ச்சிகள், இரண்டாம் உலகப் போரினுடைய நிகழ்ச்சிகள், இல்லைன்னா 1900லேருந்து 1930, இல்லைன்னா 1930லேருந்து 1950 அப்படிங்கிறது கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் அப்படிங்கிறத விட இந்திய விடுதலை போரினுடைய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் குறிக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அப்படின்னம்னா, இந்திய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எழுத வேண்டியது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது 5 வந்து எழுதணும். 1900லேருந்து 1950ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்திய தேசிய நிகழ்ச்சிகள் காலக்கோட்டில் ஏதேனும் 5 அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடிய முதல் உலகப் போரோ இரண்டாம் உலகப் போரில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளே எழுதக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள் தான் எழுதணும். அதுக்காக இதில் இருக்கக்கூடியதில் 1900லேருந்து 1920 வரைக்கும் ஒரு 5 பார்த்து வச்சுக்கோங்க. 1900லேருந்து 1930 வரைக்கும் ஒரு 5 வந்து காலக்கோட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வங்கப்பிரிவினை, முஸ்லீம் லீக் தோற்றம், சூரத் பிளவு 1907, லக்னோ ஒப்பந்தம், சாலியன் வாலாபாக் படுகொலை, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922. அதுமாதிரி முதல் வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாம் வட்டமேசை மாநாடு 31, மூன்றாம் வட்டமேசை மாநாடு 32. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுமாதிரி 1930லேருந்து 1950 வரைக்கும் ஒரு 5 வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் வட்டமேசை மாநாடை 3 வந்துடுது. வெள்ளை இன வெளியேறு இயக்கம் 42, இந்திய விடுதலை 1947, குடியரசு மலர்தல் 1950. ரொம்ப சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒருவேளை 99% நமக்கு இந்திய நிகழ்வுகள் 1900லேருந்து 1950 வரைக்கும் நீங்கள் 10 ஞாபகம் வச்சாலே அட்டன் பண்ணிடலாம். பை சான்ஸ் நமக்கு ஒரு வேளை முதல் உலகப் போரோ இல்லை இரண்டாம் உலகப் போரோ இல்லை பிரெஞ்சு புரட்சியோ கேட்குறாங்க அப்படின்னம்னா, அதுக்கான இம்பார்ட்டன்ட்டும் உங்களுக்கு 5 நிகழ்வுகள் மட்டும் கொடுத்துருக்கேன். கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் 10% நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. என்ன தமிழ் மீடியம் அப்படின்னம்னா தமிழில் எழுத போகிறீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒன்றும் கிடையாது. பாஸ்டல் தேநீர் விருந்து அப்படின்னம்னா பாஸ்ட் அண்ட் டீ பார்ட்டி, புரியுங்களா? அதனால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எழுதுவீங்க. ஏன்னா எய்டட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே அந்த ஹிஸ்ட்ரிக்கு பதில் உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்றதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் மீடியம் தான் 99% இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் தமிழில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இல்லை இங்கிலீஷ் மீடியம் எங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இதை அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நான் கொடுத்துருக்க கேள்வி ஒரு 5 மார்க் 10% நீங்கள் அட்டன் பண்ணலாம். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 5 மார்க்கு, ஒன் வேர்டில் 20, அட்லீஸ்ட் ஒரு 15 கரெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னம்னாலும் 20 மார்க் ஆச்சு. மேப் இம்பார்ட்டன்ட் அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். பிடிஎஃப் வாங்கினவங்களுக்கு அந்த மேப் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன். சேர்த்து உங்களுக்கு 25 மார்க் ஆச்சு. பேலன்ஸ் 10 மார்க்குக்கு நான் கொடுத்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய முதல் 10 2 மார்க்கு, 10 3 மார்க்கு, 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல் 8 மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் 70+ எடுத்துடலாம். புரியுங்களா? லாஸ்ட் 1 டே தான் இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பாமல் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னம்னா லாஸ்ட் மினிட்டில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.